பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. சிவபெருமான் பெருமைகளை மாணிக்கவாசக பெருந்தகை போற்றி போற்றி பாடுகிறார். படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி, இடரை களையும் எந்தாய் போற்றி அப்படிங்கிறார். எம் பெருமானே, நீ என்ன பண்ணுற? நான்முகனை படைத்தல் தொழிலுக்கு இயக்குகிறாய், திருமாலை காக்கச் செய்கிறாய், ருத்ரனை ஒடுக்கச் செய்கிறாய். அப்படிப்பட்ட முத்தொழில்களையும் செய்யும் இறைவா போற்றி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? இடரை களையும் எந்தாய் போற்றி. இடர் அப்படின்னா என்ன? துன்பங்கள். துன்பங்கள் எப்படி வரும்? நமக்கு மனிதர்களாகிய நமக்கு துன்பங்கள் எப்படி வரும்னா, நாம் செய்யும் வினைகளால் வரும், தீய வினைகளால் வரும். தீய வினைகள் நம்ம எதற்காக செய்ய போகிறோம்? ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் தான் நம்மக்கிட்டே இருக்கிற சத்ரு. அதனால் அந்த மாதிரி தீ வினைகள் செய்து அதனால் வரும் துன்பங்கள் வராமல் நீங்கள் என்னை காப்பாய். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எந்தாய் அப்படிங்கிறார். எந்தாய் அப்படின்னா எம் தந்தையே. இப்போது நம்ம வீடுகளில் கூட குழந்தைய வளர்க்கும்போது பார்த்தோன்னா, சில குழந்தைகள் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுமே எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியாமல் சில வேலைகளை செய்யும் பொழுது அம்மா அன்பாக பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அந்த குழந்தை அதையே செய்யணும்னு அடம் பிடிச்சா அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. பண்ணாதன்னா பண்ணாத அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டுவாங்க. அப்போ அப்பான்னா கண்டிப்பானவரா அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பானவர். ஏன் அப்படின்னா, கருணை மிகுந்தவர் தந்தை. ஏன்னா தந்தைக்கு இந்த உலக அனுபவம் அதிகமாக இருக்கும், அறிவோடு சேர்ந்த அனுபவமும் இருக்கும் பொழுது இந்த செயலை செய்தால் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் பின்னாடி துன்பங்களே தரும் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய கருணையோட பின்னாடி வரப்போகிற இடர்களிலிருந்து காப்பதற்காக இப்போவே அதை துடைச்சிடுவாங்க. அதனால தான் இவர் சொல்கிறார், இடரை களையும், களைஞ்சிருவாங்க. நம்ம அப்படியே களை எடுத்துருவோம் இல்லையா? நல்லா வளரணும் அப்படின்னா களை இருக்கக்கூடாது. அது மாதிரி இந்த குழந்தைகள் நல்லா வளரணும் அப்படின்னா அவங்க சில செயல்கள் செய்யும் பொழுது அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செயல்களையே களைந்து விடுவார்கள். அப்போ அந்த தீய செயல்களை செய்யலைன்னா அதற்கான இடரும் வரப்போகிறதில்ல. அதனால தான் இடரை களையும் எந்தாய் போற்றி. என்னோட அப்பனே நீ, நான் ஏதேனும் செய்து வேணும் அப்படிங்கிற நேரத்துலலாம் நான் அதை செய்யாமல் என்னை காப்பவனே போற்றி அப்படிங்கிறார். ஈச போற்றி, இறைவ போற்றி, தேச பளிங்கின் திரளே போற்றி அப்படிங்கிறார். ஈச போற்றி அப்படின்னா முதல்வனே, என்னை ஆளும் இறைவா, என்னை ஆள்பவனே போற்றி அப்படிங்கிறார். எம் தலைவா போற்றி அப்படிங்கிறார். தேச பளிங்கின் திரள் அப்படின்னா ஒளியும் அழகும் ஒன்றாய் குவிந்த ஆத்ம ஜோதி. என் தலைவா, நீ என்ன பண்ணுற? என் உள்ளத்துக்குள்ளே திரண்ட ஆத்ம ஜோதியாக நீ திகழ்கிறாய். அப்படிப்பட்ட ஜோதியே போற்றி அப்படிங்கிறார். அரைசே போற்றி, அமுதே போற்றி, விரைசேர் சரணம் விகிர்தா போற்றி அப்படிங்கிறார். அரைசுன்னா அரசன், விரைனா மனம், சரணம்னா திருவடி, விகிர்தன்னா உலகினின்று மாறுபட்டவன், வேந்தே போற்றி, இந்த உலகிற்கு வேந்தனே, எனக்கும் வேந்தனே போற்றி அப்படிங்கிறார். அப்புறம் அமிர்தமே போற்றிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? மனம் நிறைந்த திருவடிகளை உடையவனும் உலகுக்கு புறம்பானவனும் ஆகிய இறைவா போற்றி அப்படிங்கிறார். அதாவது உலகத்திற்கு புறம்பானவன். சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச மாதிரி வருவான், சில நேரங்களில் பிடிக்காத மாதிரியும் வருவான், நமக்கு புரியாத மாதிரியும் வருவான். உலகிற்கு புறம்பானவன் அப்படின்னா வேண்டாதவன் கிடையாது. உலகை காக்கும் பொருட்டு சில நேரத்தில் சில செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு புரியாது, எதுக்கு இப்படி பண்ணுறான்னு. அந்த மாதிரி உலகிற்கு புறம்பானவனே உனக்கும் போற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? வேதி போற்றி, விமலா போற்றி, ஆதி போற்றி, அறிவே போற்றி, கதியே போற்றி, கனியே போற்றி, நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி, உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடையேன் அடிமை கண்டாய் போற்றி அப்படிங்கிறார். வேதினா பண்டிதன், விமலன்னா மாசற்றவன்,
அப்போ என்ன சொல்கிறாருன்னா, வேதங்களை உடையவனே, வேதங்களுக்கு தலைவனே உனக்கு போற்றி. விமலா அப்படின்னா மாசற்றவனே போற்றி, முதன்மையானவனே போற்றி, அறிவுரு ஆனவனே போற்றி. அப்போ வேதங்களை உடையவன் அப்படிங்கும்போதே அறிவுரு ஆனவன். அதனால் நீ வேதியன், அதுவும் சாதாரண வேதியன் அல்ல, அறிவுருவான வேதியன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, செம்பில் களிம்பு தடவி எப்படி பொன்னாக்குகிறாங்களோ அந்த வேதியம் அந்த ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படும் இல்லையா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து, அதே மாதிரி நீ என்ன செய்வன்னா, ஜீவன்கள் தன்னோட குணங்களை எல்லாம் வைத்து கொண்டு இருக்கும். ஆனால் உன்மேல பக்தி கொண்ட உடனே நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னா, அவங்களுக்கு உன்னுடைய மகிமையை பற்றி அந்த பக்தர்களை உணர வைப்பாய். அந்த ஜீவ கணங்களை போக்கி சிவகுணமாக ஆக்கும் வேதியன் நீதான். அதனால தான் இங்கே வேதி போற்றி விமலா போற்றிங்கிறார். வேதி அப்படிங்கிறது ஸ்காலர் ஒரு அர்த்தம், இன்னொன்று வேதியியல் ரசாயன மாற்றங்களை உண்டாக்குபவன் நீ. எப்படி மனிதர்கள் சாதாரணமாக இந்த உலகத்தில் பிறக்கும்போது அந்த ஐம்புலன்களுக்குள்ள ஆசைகளுக்கெல்லாம் உண்டாகி ஒரு அற்ப மானிடர்கள் தானே, இந்த வாழ்க்கை நமக்கு அப்படி தானே அமையுது. ஆனால் நீ சில பேருக்கு அருள் தருவாய், அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை உன்னால தான், நீ தான் முத்தொழிலும் செய்பவன், இங்கே நீ இல்லாமல் இங்கே ஒன்றுமே அசையாது, எங்கும் என்றும் நீக்கமர நிறைந்திருப்பவன் நீன்றது சில பேர் உணர்ந்துருவாங்க. அவங்க உன்னுடைய திருவடிகளை சிக்கன பிடித்து கொள்வார்கள். அப்போ நீ என்ன பண்ணுவ, ஜீவ குணங்கள், இந்த சீவ குணங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய குணங்கள், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிட்டு அவங்களை சிவகுணமாக வேதிப்பவனே அப்படிங்கிறார். மாற்றுபவனே, அப்படி மாற்றுபவனே போற்றி, அப்படிப்பட்ட அறிவுள்ளவனே நீ போற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கதி அப்படிங்கிறது இங்கே அடையத்தக்கது. என்னவோ என்ன கதி விதிச்சிருக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம அடையத்தக்கது என்ன அப்படின்னு. இங்கே நம்ம சிவனை எதுக்காக பிடிச்சிக்கிறோம், அடையத்தக்கது என்ன, நம்ம எதை வேண்டுறோம், வீடு பேர். அந்த வீடு பேரை யார் தர முடியும், வேறு யாராவது தர முடியுமா அப்படின்னா முடியாதே, அது ஒன்லி உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட இறைவனை அன்றி வேறு யாராலையும் தர முடியாது. அதனால் கதியே போற்றி, நீதான்ப்பா கதி, எங்களோட கதி சிவகதி தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கதியே போற்றி அப்படின்ட்டார். கனியே போற்றி அப்படிங்கிறார். கனி, நீதான் இறைவன், நீதான் பழம், நீதான் ஞானப்பழம், நீ உனக்கு போற்றி அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, நதிசேர் செம் சடை நம்பா போற்றி அப்படிங்கிறார். அப்போ முக்தி எனும் கதியை கொடுப்பவனை போற்றி. அடுத்தது, கங்கை நதியை நீ உன்னுடைய ஜடாபாரத்தில் சுமந்து வைத்திருக்கிறாய். உன்னோட தலையில் தானே நீ கங்கையை வைத்திருக்கிற. கங்கை என்ன செய்யும், பாவங்களை போக்கும். அப்போ கங்கையை எவ்வுயிரும் விரும்பும். எல்லாருமே கங்கையில் ஒரு முறை போய் மூழ்கிடணும், ஒரு முறை நம்ம தீர்த்தமாடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. எதுக்காக அப்படின்னா, அதுதான் அழுக்கு மணியாக ஆயிடும் இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள்லாம். அப்போ கங்கையில் நீராடும் பொழுது அது இயற்கையான ஒளியும் உணர்வும் பட்டை தீர்க்கப்பட்டு பொன் மாதிரி ஆயிடும். அவ்வளோ அழகாக அந்த மணி பொன் மணி போல் ஆயிடும். அதே மாதிரி நீ என்ன செய்ய போகிற, உன்னையே சிக்கன பிடிச்சவங்களை சாதாரணமாக இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போய் கொஞ்சம் மாசாக இருந்தால் கூட நீ என்ன பண்ணிடுவ, அவங்கள அப்படியே பட்டை தீட்டிய பொன் மணி மாதிரி மின்னுக்க செய்வாய். ஏன் அப்படின்னா, உன்மேல் உள்ள பக்தியினால் அவர்களுக்கு நீ அருள் பொழிந்து அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அழகாக பண்ணிடுவ. அதனால்தான் கதியே போற்றி, கனியே போற்றி, நதிசேர் செம்சடை நம்பா போற்றி. நீ அவங்கள ரொம்ப அழகழகாக ஆக்கிடுவ. ஜடாபாரத்தில் உள்ள கங்கையை வைத்திருக்கிறாய், நீ அதனால் அழகாக உன்னுடைய அடியாவர்களை மாற்றி விடுவாய். அப்படிப்பட்டவனே போற்றி அப்படிங்கிறார். உடையாய் போற்றி, உணர்வே போற்றி, கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. அப்படின்னா கடையேன் அப்படின்னா யார், கடைப்பட்ட அடியேன். அவர் அடிக்கடி என்ன சொல்கிறாரு, நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னு பாடினார் இல்லையா. அவர் எப்போவுமே நாயை விட கேவலமானவன், நான் ரொம்ப அற்பன் அப்படிங்கிறார். அதனால தான்
உடையாய் போற்றி அப்படிங்கும்போது அனைத்துக்கும் சொந்தமானவன் நீதான். இந்த உலகமே உன்னுடைய உடைமை, அதனால் உடையாய் போற்றின்றார். உணர்வே போற்றினா நீதான் மெய்யுணர்வு. உன்னை நினச்சிட்டு இருந்தால் உள்ள என்ன ஆகும்? மெய்யுணர்வு வரும். அப்படிப்பட்ட மெய்யுணர்வே போற்றி. கடையேன், நான் ரொம்ப கீழானவன், என்ன உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டியே. கடையேன் அடிமை கண்டாய் போற்றி. அடிமை கண்டாய்னா என்னை உன் அடிமை அப்படின்னா இங்கே அது சாதாரண விஷயம் இல்லை. என்னை உனக்கு சொந்தமாக்கி கொண்டவனே போற்றி. நீ சாதாரணமான அவன் கிடையாது. உன்னுடைய திருவருள் என்ன பண்ணுது? என்னை ஆட்கொள்ள வைக்குது. அதனால் என்னை அடிமையாக்கி கொண்டாய் அப்படின்னா எதற்கு அடிமை? இது உன் அன்புக்கு அடிமையாக்கி கொண்டாய், உன் திருவருளுக்கு அடிமையாக்கி கொண்டாய். ஏன்னா அந்த திருவருளின் நோக்கம் என்ன? எனக்கு வேண்டிய கதி, அதை தான் கதியை போற்றி அப்படின்ட்டாரே. அதனால் நான் எந்த கதிக்கு ஆசைப்படுறேன்? வீடு பேருக்கு ஆசைப்படுறேன். அதனால் சிவபெருமானே, எம் பெருமானே, எம் தந்தையே, நீ என்ன பண்ணுற? நாயை விட கேவலமாக இருந்த என்னை உன் அருளால், உன் பேரருளால், உன் பெரும் கருணையால் என்னை அடிமையாக ஆட்கொண்டு விட்டாய். இது ரொம்ப சந்தோஷமான அடிமைத்தனம். இது பாஸ் கொடுக்கறது கிடையாது. இது அவர் காந்த மாதிரி அவரை நோக்கி நம்ம அப்படியே ஈர்க்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனம். அடிமை அப்படின்னா இங்கே மோசமான மீனிங் கிடையாது. ஆட்கொள்ளப்படுதல். இறைவா, நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், உன்னுடைய அருளுக்கு என்னை ஆட்படுத்தி விட்டாய் அப்படின்னு சந்தோஷமாக பரவசத்தில் பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். நாம் சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம், அவர் திருவருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.